சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போயாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, ஹெல்ப் பண்ண மாட்டியா மனோஜ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற ரோகிணி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மனோஜ் தெரியாத தனமாக கேட்டுட்ருக்க, உங்கள் அம்மா என்னை எத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுவுமே மறக்கலை ரோகிணி. ஆனால் தயவு செஞ்சு நான் வேணாலையும் உங்ககிட்ட எத்தனை தடவை வேணாலையும் சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா உங்ககிட்ட சாரி கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ உங்கள் அம்மா கிட்ட பேசி அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொன்னால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எங்கள் அம்மா என் மேலே கோவம் தான் படுவாங்களே தவிர கண்டிப்பாக என்னெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. இதோட இந்த விஷயத்த மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரோகிணி இருந்துட்டு, நீ எல்லாம் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. நான் உன் மேலே எந்த அளவுக்கு அன்போடு இருக்கேன், ஆனால் நீ என்ன இவ்வளோதான் நீ புரிஞ்சு வச்சிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என் மேலே இவ்வளோதான் உனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி, உன் மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன், ஆனால் இந்த விஷயத்த இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரோகிணி வந்து எப்படியாவது உங்கள் அம்மாவை நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வச்சே தருவேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. அதோட புறமா முடிச்சிருக்காங்க.